ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கொத்தமல்லி சட்னி எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம், தக்காளி, 3 பச்சை மிளகா, 3 பல் பூண்டு. சரிங்களா? தக்காளி பெருசாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க, இல்லைன்னா 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி வந்து 1 போதும். ஏன்னா நம்ம புளி போடுறோம் இல்லைங்களா? தக்காளி இருக்கிற வரைக்கும் இது 1 தக்காளி போதுங்க, அதுவே பெருசு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா கொத்தமல்லி தழை நிறைய மண் இருக்கும். நான் ஒரு 2 கத்தை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கருவேப்பிலை போடணுன்னு தோணுதோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. ஸோ கருவேப்பிலை சாப்பிட மாட்டீங்கன்னா கருவேப்பிலை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ எங்கள் வீட்டில் கருவேப்பிலை எல்லாருமே நல்லா சாப்பிடுவோம், அதனால் நான் வந்து எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கேன். அது வந்து ஹேருக்குமே ரொம்ப நல்லது. அதனால் நான் வந்து எப்போவுமே கருவேப்பிலை எங்கள் வீட்டில் நிறையவே போட்டு செய்வோம். அதுக்கப்புறம் புளி வந்து ஒரு நல்ல எலுமிச்சை சைஸில் எடுத்து தாராளமாக போட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருந்தால் தான் நல்லாயிருக்குங்க. ஏன்னா அந்த பச்சை வாசனை மாதிரி இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நான் வச்சுட்டு நல்லா சுண்ட வரையும் நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா சுருங்கி வரும்போது நம்ம லாஸ்ட்டில் தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? தேங்காய் வந்து ஃபஸ்ட்டே சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்னு சொல்லுவாங்க. அதனால் நான் எப்போயுமே ஃபைனலாக சேர்த்துக்குவேன். இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கிட்டு அதோடு மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா அரைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால நான் வந்துட்டு எப்போயுமே லாஸ்ட்டாக தான் போடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க. பார்த்திங்கன்னா அரைச்சியாச்சு. தாளிப்பு கொடுக்குன்னா கொடுத்துக்குங்க. சில பேர் தாளிப்பு கொடுக்க மாட்டாங்க. வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எவ்வளோதான். இதுதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு டின்னர். என்னென்னு பார்த்திங்கன்னா இட்லியும் கொத்தமல்லி சட்னி தான். வாங்க என் பொண்ணுகிட்ட கொடுத்து எப்படி சாப்பிட்டு பார்க்கலாம், எப்படி என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். அவள் வந்து 2 இட்லி சாப்பிடுவா. ஸோ அவளுக்கு 2 வச்சுருக்கேன். ஸோ அவள் எப்படி சாப்பிட்றான்னு பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ரொம்ப நாள் கழித்து நான் கொத்தமல்லி சட்னி வச்சுருக்கேங்க. ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். ஸோ சூப்பர்னு தான் சொல்லுவாள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.